மேஷ ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் உட்கார்ந்திருந்த சூரியனும் செவ்வாயும் சேமிப்புகளை எல்லாம் கரைச்சாங்க. குடும்பத்தில் மாற்றி மாற்றி யாருக்காவது உடம்பு முடியாமல் போய் மருந்து மாத்திரை டாக்டர்னு அலைய வச்சாங்க. அது மட்டும் இல்லைங்க, எந்த வேலையும் ஒழுங்காக முடிக்க முடியாமல் தவிச்சிங்க. அந்த நிலைமை இன்னையிலிருந்து மாறுதுங்க. இன்று பிறந்திருக்கும் இந்த தை மாதம் தடங்களாகி அறகுறையாக பாதியிலே நின்று போன எல்லா வேலையும் முழுசாக முடியுங்க. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் வருமானமும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் விலகி கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை அதிகமாகுங்க. அப்பாவோட சில நேரங்களில் கருத்து மோதல் வந்தது. அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் அடைவதில் சிக்கல்கள் இருந்தது. அந்த நிலை மாறி கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்குங்க. நீதிமன்ற தீர்ப்பு மூலமாக சிலருக்கு சொத்து வந்து சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தையாருடைய ஆசீர்வாதமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு முழுசாக கிடைக்குங்க. செவ்வாய் நாளைக்கு காலையில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து உட்கார்றார். உங்கள் ராசிநாதன் உச்சமடைஞ்சு உட்கார்றார். அப்படி இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது வண்டி வாகனமும் வாங்குவீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து வீட்டை கட்டி முடிக்காமல் இருந்தீங்க. அதனால் கட்டி முடித்து இந்த மாதத்தில் கிரகப்பிரவேசமும் கிராண்டாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பிள்ளைகளுக்கு தள்ளி போன திருமணம் இந்த மாதத்தில் சிறப்பாக நடக்கும். அல்லது நிச்சயதார்த்தமாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உறவினர்களும் நண்பர்களும் தேடி வருவாங்க. குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப செய்திகள் சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் வேகமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு முடியும். புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிலருக்கு வந்து புது வேலை அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருக்கிற வியாபாரமும் இந்த மாதம் முழுக்க லாபத்தை அள்ளி கொடுக்கும். இருக்கிற உத்தியோகத்திலையும் நல்ல பேர் கிடைக்கும். சிலருக்கு திடீர்னு உங்கள் நல்ல ஒரு சம்பள உயர்வெல்லாம் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க அழகு ஆரோக்கியமும் கூடிக்கொண்டே போகும். சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகளும் வாங்குவீங்க. 7.5 சனி இருக்கிறதுனால மட்டும் கொஞ்சம் மறதி, கால்வலி, கழுத்து வலி இருக்கும். அதில் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுங்க. புதனும் சாதகமாக இருக்கிறதுனால நண்பர்களால் ஆதாயம் உண்டுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ சிவபெருமானை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. மாதுளம் பழம் தானமாக கொடுங்க. இந்த மாதம் அமோகமாக இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களே, கடந்த 3.5 மாதங்களாக சரியில்லாமல் இருந்த செவ்வாய், உங்களை பாடாப்படுத்தின செவ்வாய் நாளையிலிருந்து 8ஆம் இடத்தை விட்டு விலகி 9வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துடுறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அலைச்சல்கள், வீண் செலவுகள் அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். சகோதரங்களுடன் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் சரியாகி சமாதானமும் இந்த மாதம் முழுக்க நிலைக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த முணுமுணுப்பு, சலசலப்புகள் அதெல்லாம் சரியாகி கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷத்தையும் இந்த மாதம் முழுக்க எதிர்பார்க்கலாங்க. இன்று பிறந்திருக்கும் இந்த தை மாதம் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குங்க. பேசாமல் கண்டுக்காமல் அப்படியே பார்த்தும் பார்க்காம போன சில சொந்த பந்தங்கள்லாம் வலியை வந்து பேசுவாங்க. நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, கொஞ்சம் மெலிஞ்சிட்டிங்களாட்டிருக்கு, டயட்டில் இருக்கீங்களோ அப்படின்னு அக்கறையாக இந்த மாதத்தில் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் இந்த மாதம் முழுக்க சாதகமாக பயணம் செய்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அழகு ஆரோக்கியம் எல்லாம் கூடும். தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. தடுமாற்றங்கள் எல்லாமே விலகும். தடங்கி போன காரியங்கள் எல்லாம் சீக்கிரமாக முடியுங்க. அதே மாதிரி யோகாதிபதி புதனும் இந்த மாதம் முழுக்க சாதகமாக பயணம் செய்கிறாரு. அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, பணவரவு உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் கூடி வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. குரு பகவானின் அனுகிரகம் ஏற்கனவே உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால புது வேலை கிடைக்கும். சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிலர் புது வீட்டில் பால் காய்ச்சி குடிபோகவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி தள்ளி போன வழக்குகள் அதெல்லாமே சாதகமாக முடியுங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள், கருத்து மோதல்கள் அதெல்லாம் சரியாகி வியாபாரத்திலையும் இந்த மாதம் முழுக்க லாபம் நல்லா இருக்குதுங்க. சிலர் புது பிரான்ச் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க.
அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களை உதாசீனப்படுத்தின உயரதிகாரி உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு தனியாக உட்கார வச்சு நலம் விசாரிப்பார். அதனால் சக ஊழியர்கள் மத்தியில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. எங்கே போனாலும் இந்த மாதம் வெற்றி உண்டு. நீங்கள் லிஸ்ட்டு வச்சுருப்பீங்களா, இதெல்லாம் நிறைவேறிட்டா நிம்மதியாக இருக்கலான்னு, அதெல்லாம் இந்த மாதம் முழுக்க நிறைவேறும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. மேலும் மேலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளை சேவிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வாய் பேச இயலாதவர்களுக்கு உதவுங்க. துவரம்பருப்பு தானமாக கொடுங்க. இந்த தை மாதம் அதிர்ஷ்டகரமாக இருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாதமாக உங்கள் ராசியை நேருக்கு நேராக சூரியன் பார்த்துட்டு இருந்தார். சுல்லுன்னு கோபம் வந்தது. சூரியன் எதுக்கெடுத்தாலும் பேசுனீங்க. கணவன் மனைவிக்குள்ளாரையும் அடிக்கடி கருத்து மோதல்கள் இருந்தது. வெளியில் கூட சிலர் வாங்கி சாப்பிட்டீங்க. அந்த நிலைமை எல்லாமே இந்த மாதம் முழுக்க மாறுங்க. 7ஆம் இடத்துல இருந்து வந்த சூரியன் இன்னையிலேருந்து 8வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால உடல்நிலை சரியாகுங்க. ஆனால் செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு மாறுறாருங்க. நாளைய தினத்தில் மாறுறாருங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு மாறுறதுனால நாளையிலேருந்தே நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. எதில் கவனமாக இருக்கணும்? வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சிறு சிறு விபத்துகள், சிறு சிறு வாகன பழுதுகள், அதுக்கடுத்தது இந்த வீட்டில் பொருள்கள் களவு போகிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் இருக்குது. ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அக்கறை காட்டணும். எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லாமல் சின்ன சின்ன நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சியெல்லாம் இன்னையிலேருந்து நீங்கள் தொடங்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஏற்கனவே ஜென்ம குருவும் உங்களுக்கு ஒரு பக்கம் சிரமங்களை கொடுத்துட்டுருக்காரு. இப்போ செவ்வாய் வேற 8ஆம் இடத்துக்கு வராரு. அப்படி இருக்கிறதுனால சகோதரங்களாலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து பத்து ஏதாவது வாங்குறதா இருந்தால் ஈஸி போட்டு பார்த்துட்டு, அதான் லீகல் ஒப்பீனியன்லாம் பார்த்துட்டு அப்புறமா வாங்க பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அதை இந்த மாதத்தில் பத்திரப்பதிவு செய்வீங்க. ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதி சுக்கிரன் தான். சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்னொரு பக்கம் வருமானத்தையும் வசதி வாய்ப்புகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சொத்து பத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புது வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இந்த மாதம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அவசரப்படாதீங்க, கோவப்படாதீங்க. பங்குதாரர்கள் வேலையாட்களை பகச்சிக்காதீங்க. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் நல்ல செல்வாக்கு உண்டு. ஆனால் செவ்வாய் 8ஆம் இடத்துல வர்றதுனால சின்ன சின்னதாக சிலருக்கு இடமாற்றம் அல்லது சின்ன சின்ன கருத்து முதல் மேலதிகாரியுடன் வர வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் ஓரளவு பரவாயில்ல. இந்த மாதம் முழுக்க வேலை சுமையும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. சவால்களை எல்லாம் சமாளித்து எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இந்த மாதம் முழுக்க ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை நீங்கள் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி மனநலம் குன்றியவர்களுக்கு உதவுங்க. கோதுமை தானமாக கொடுங்க. தை மாதம் அமோகமாக இருக்குங்க. கடகராசிக்காரர்களே, இந்த தை மாதம் முழுக்க சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சவால்களை சமாளித்து நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. சிலருக்கு கௌரவ பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சூரியன் 7வது வீட்டில் உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்க்க தொடங்கிட்டாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கண்ணெரிச்சல், பல்வலி வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியம் மிக அவசியமாகுதுங்க. அதே போல் பிரபல யோகாதிபதி செவ்வாய் நாளை காலையிலிருந்து உங்களோட ராசியை நேருக்கு நேராக பார்க்க வராரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார, கணவன் மனைவிக்குள்ளார, சகோதரங்களுக்குள்ளார வர வாய்ப்பு இருக்கிறதுனால சின்ன சின்னதாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நலமாக இருக்குங்க. பிரபல யோகாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று நாளையிலேருந்து உட்கார இருக்கிறதுனால வீடுமனை சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் வில்லங்கமான சொத்துக்கு காசு கொடுத்துட்டு சிக்கிக்கக்கூடாதுங்க. ஏன்னா சட்ட சிக்கல்கள் சிலது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். அரசாங்கத்துக்கு ஏதாவது செலுத்த வேண்டிய வரிகள், ஏதாவது பாக்கி தொகைலாம் இருக்குதுன்னா அதெல்லாம் உடனுக்குடனே நீங்கள் செலுத்திடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. திடீர்னு அவங்களுக்கு கொஞ்சம் முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக அவங்கள பார்த்துக்கிறது நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை
தரக்கூடிய வகையில் சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க இருக்கிறாரு. அதனால் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. செல்வாக்கும் ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. சனி பகவான் 9வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் செலவு அதிகமாகிட்டே போகுதுன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புது பங்குதாரர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வேலையாட்களால் இருந்த தொந்தரவுகள் விலகும். நல்லவங்க வேலையாட்களாக வந்து சேருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த மாதம் முழுக்க அதிகாரிகளின் ஆறுதலும் பாராட்டுதலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் இருக்கும். ஆனால் குடும்ப ஒற்றுமை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அரசாங்க காரியங்களில் மட்டும் கவனமாக இருக்கணுங்க. பிள்ளைகளால் சின்னதாக செலவுகள் இருக்கும். மகளுக்கோ அல்லது மகனுக்கோ திருமணம் முடிக்கிறீங்கன்னா ஜாதக பொருத்தம்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு யோசித்து பார்த்து முடிவிடுங்க. பதட்டப்பட்டு எந்த செயலும் செய்ய வேண்டாங்க. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ நடராஜ பெருமானை நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஆதரவற்ற மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் அது மாதிரி அல்லது வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறது அது மாதிரி உதவுறது நல்லதுங்க. நெல்லிக்காய் தானமாக கொடுங்க. தை மாதம் அதிர்ஷ்டகரமாக மாறுங்க. சிம்ம ராசிக்காரர்களே, கடந்த 1.5 மாத காலமாக உங்களை போட்டு புரட்டி எடுத்த செவ்வாய் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் வந்து உட்கார்றாருங்க. நாளையிலேருந்து வந்து உட்கார்ந்துடுறாருங்க. இன்னையிலேருந்தே சூரியன் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் உங்கள் ராசிநாதனாக சூரியன் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு கொண்டாட்டம் தாங்க. எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. எதை எடுத்தாலும் நீங்கள் வந்து சாதித்து காட்டுவீங்க. முடியாததுங்கிறதையும் முடித்து காட்டுவீங்க. வழக்கு எதுவாக இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு வெற்றி உண்டு, லாபம் உண்டு. அதே மாதிரி ஆளுமை தன்மை உங்களுக்கு அதிகரிக்குங்க. புதிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாமே தேடி வரும். வரவேண்டிய தொகை இந்த மாதத்தில் கைக்கு வரும். பெரிய அளவில் ஏதாவது சொத்து பத்து வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பெரிய கடன்லேருந்து நீங்கள் விடுபடுறது வெளியில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடையில் இருந்த சில நகை நட்டுகளை வீட்டு பத்திரத்தை ஒரு சிலர் மீட்டெடுக்கிறதுக்கான அளவுக்கு உங்களுக்கு பணவரவும் இந்த மாதம் முழுக்க உண்டுங்க. அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க விஐபிகளால் நீங்கள் பாராட்டப்படுவீங்க. அவங்க நட்பு அதிகமாகிட்டே போகும். திருமணம் ரொம்ப வருஷமாக தள்ளி போனவங்களுக்கு உடனே கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு பார்த்தவங்க நல்ல விதத்தில் கல்யாணம் நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் சொத்து பத்து வாங்கின்னு இருக்கலாம் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் ரசனைக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் அமையலை. இந்த மாதத்தில் அமைஞ்சு அது பத்திரப்பதிவு செய்து புது சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி கிரகப்பிரவேசத்தையும் இந்த மாதத்தில் நீங்கள் கிராண்டாக பண்ணுவீங்க. ரொம்ப வருஷமாக போகணும்னு நினச்சிருந்த கோவில்களுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நகை நட்டு புதுசு வாங்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும். பிள்ளைகளாலும் செல்வாக்கு உண்டு. வியாபாரத்திலேயும் லாபம் அமோகமாக இருக்கும். உத்தியோகத்திலேயும் சின்ன பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே எதிர்பார்க்கலாங்க. பழைய நண்பர்களால் மட்டும் கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மறவாமல் ஸ்ரீ பைரவரை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. கால்களை இழந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. உளுத்தம்பருப்பு தானமாக கொடுங்க. தை மாதம் அமோகமாக இருக்குங்க. கன்னி ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதன் ஆகிய புதன் பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் அருமையாக இருக்கிறாருங்க. அதே மாதிரி பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் பிரபல யோகாதிபதி சுக்கிரனும் அற்புதமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு அமோகமாக இருக்கும். எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்த்தவங்களும் அடங்குவாங்க. குடும்பத்திலேயும் சலசலப்புகள் சஞ்சலங்கள் எல்லாமே விலகுங்க. ஆனால் 5ஆம் இடத்துல இன்னைக்கு சூரியன் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அதே 5ஆம் இடத்துக்கு நாளை காலையில் செவ்வாயும் வந்து உட்கார இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணுங்க. மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் எடுத்துக்காதீங்க. பயணங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூர்வீக சொத்து விவகாரமாக கலாட்டாலாம் வந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணுறதில்ல எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாங்க. அது மாட்டம் இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். வம்பு வழக்கு எதுக்கு, சண்டை சச்சரவு
எதுக்குன்னு சொல்லி அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆனால் அதே நேரத்தில் கையில் இருக்கிற சொத்தை கொஞ்சம் மராமத்து பணிகள் செய்கிறது, அந்த பூர்வீக சொத்தில் மரக்கன்றுகள் நடுறது, வேலி அமைக்கிறது, அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. சூரியனும் செவ்வாயும் 5ஆம் இடத்துல இந்த மாதம் முழுக்க தொடர இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்களுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிங்க. அவங்களுக்கு மன அழுத்தம், மன இறுக்கம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் மனம் திறந்து அவங்கக்கிட்ட உரிமையாக, அன்பாக, பாசமாக சில நேரங்களில் பேசுங்க. அதெல்லாம் தான் அவங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல விதத்தில் அமையுங்க. இந்த மாதம் முழுக்க ராகுவும் நல்லா இருக்கிறதுனால பணவரவு செல்வாக்கு உண்டு. ஆனால் செலவுகள் அதிகமாயிட்டே போகும். சகோதரர்களுக்காக மருத்துவ செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும். கண்டகச்சனையும் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார கருத்து மோதல்கள் வர வாய்ப்பு இருக்குது. குரு பகவானும் கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கவனமாக இருங்க. யாரையும் பகைச்சிக்க வேண்டாம், யாரையும் திருத்த வேண்டாம். அதே மாதிரி வியாபாரத்தில் கூட வேலையாட்கள்கிட்ட ரகசியங்களை சொல்லாதீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பங்குதாரர்களை பகைச்சிக்க வேண்டாங்க. இந்த தை மாதம் உங்களுக்கு சின்ன சின்ன சவால்களை தரக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால சவால்களை சமாளித்து ஜெயிச்சு காட்டுவீங்க. சிக்கல்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்காக ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டாகும். திருநங்கைகளுக்கு உதவுங்க. தேன் தானமாக கொடுங்க. இந்த தை மாதம் அருமையாக இருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களே, கடந்த 4 மாதங்களாக இருந்து வந்த மனக்கவலைகள், உடல்நலக் குறைவுகள், எப்போ பார்த்தாலும் எதையோ இழந்த மாதிரியான ஒரு பரிதவிப்புகள், இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்றையிலிருந்தே நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. இன்று பிறந்திருக்கும் இந்த தை மாதம் உங்களுக்கு சகல யோகங்களையும் தரக்கூடியதாக இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் இந்த தை மாதம் முழுக்க சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியம் வர ஆரம்பிக்குங்க. எதிரிகள்லாம் பிரிய ஆரம்பிப்பாங்க. உறவினர்களும் அதிகமாகுவாங்க. எதிரிகளால் ஏற்பட்ட தொந்தரவுகள்லாம் விலகும். இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. சூரியனும் செவ்வாயும் 4ஆம் இடத்துல தொடர இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் அக்கறை காட்டணுங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி வண்டி எடுக்கும்போதே பிரேக் இருக்கா, அதுக்கடுத்து ஃபியூல் இருக்கா, இதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இரவல் தர வேண்டாம். உங்கள் வாகனத்தையோ அல்லது தங்க நகைகளையோ இரவல் தராமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பிரபல யோகாதிபதி புதனும் இந்த மாதம் முழுக்க சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, விலை உயர்ந்த தங்க நகைகள் அதெல்லாம் வாங்குவீங்க. வீட்டில் அடுத்தடுத்து கல்யாணம், காதுகுத்துன்னு நல்லதெல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி அடகில் இருந்த பொருட்களையும் மீட்டெடுப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் பண்ணுவீங்க. வியாபாரமும் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்கும். உத்தியோகத்திலையும் இந்த மாதம் முழுக்க உங்கள் கை ஓங்கி இருக்கும். ஆனால் சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சிலருக்கு இடமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சுமையும் இருக்குங்க. மற்றபடி பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. திருமணம் கூடி வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ ரங்கநாத சுவாமிகளை நீங்கள் தரிசனம் செய்கிறது நல்லது. சேவிச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தூய்மை பணியாளர்களுக்கு ஏதேனும் கொடுத்து உதவுங்க. உலர் திராட்சை தானமாக கொடுங்க. தை மாதம் அருமையாக இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, இன்று பிறந்திருக்கும் இந்த தை மாதம் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை, விளக்கை ஏற்றி வைக்கக்கூடியதாக இருக்குங்க. காரணம், கடந்த 4 மாதமாக நீங்கள் ரொம்ப போராடின்னு இருக்கீங்க. வெளியில் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே நீங்கள் அழுதுன்னு இருக்கீங்க. மற்றவங்கள்ட்ட போய் சொல்ல முடியாத அளவுக்கு சில சிக்கல்கள், சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, விழுங்கவும் முடியலன்னு தவியாக தவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தவிப்புகள் எல்லாமே தவிடுபொடியாகி இந்த மாதம்
முழுக்க தகதகன்னு நீங்கள் மின்ன போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அதிகமாகுங்க. போகிற இடத்துலலாம் உங்களுக்கு சிறப்பு உண்டு. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளாரிருந்து வந்த கருத்து மோதல்கள் அதெல்லாமே சரியாகுங்க. அறகுறையாக நின்று போன பல விஷயங்கள் சீக்கிரமாக முடியுங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. ராசிநாதன் ஆகிய செவ்வாய் இந்த மாதம் முழுக்க உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுப்பாங்க. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். பிரபல யோகாதிபதி சூரியனும் வலுவாக 3ஆம் இடத்துல உட்கார்றாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இந்த மாதம் முழுக்க உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 மாதமாக இருந்த மந்த நிலை எல்லாம் மாறி இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாம் உண்டு. புது பங்குதாரர்கள் வருவாங்க. அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க வேலையாட்கள் தொந்தரவும் குறைய ஆரம்பிக்குங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தங்க நகைகள் புது டிசைனில் வாங்குவீங்க. குடும்பத்தில் அடுத்தடுத்த திருமணம், காதுகுத்து, கிரகப்பிரவேசம்னு சுப நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அதனால் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. மற்றபடி விஐபிகள் உங்கள் வீடு தேடி வருவாங்க. எங்கே போனாலும் இந்த மாதம் முழுக்க வெற்றி உண்டு. மன நிம்மதி உண்டு. நிம்மதி இல்லாமல் போனதெல்லாம் மாறி இந்த மாதம் முழுக்க நிம்மதியாக நீங்கள் இருப்பீங்க. தூக்கம் குறைஞ்சி போச்சு. ஆனால் இந்த மாதத்தில் தூக்கம் வரும். ஆரோக்கியமும் உங்களை தேடி வரும். அழகு, ஐஸ்வர்யம் எல்லாமே தேடி வருங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு அண்ணாமலையாரை, திருவண்ணாமலை சென்று ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரை ஒரு முறை தரிசனம் செய்துட்டு வாங்க. அதே மாதிரி நடைபாதையில் வசிக்கக்கூடிய ஆதரவற்றவர்கள் உதவுங்க. தேங்காய் தானமாக கொடுங்க. தை மாதம் இன்னும் அருமையாக இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களே, கடந்த 2-3 மாதங்களாகவே கொஞ்சம் நிலைமை சரியில்லாமல் இருக்குது. எங்கே போனாலும் தடங்களாக இருக்குது. கோபமாக வருது. யாரையுமே பிடிக்கல. உண்மையாகவே யாருமே நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே நடிக்கிறாங்க, வேஷம் போடுறாங்க, பொய் பேசுகிறாங்கன்னு நீங்கள் பொறுமி தள்ளிட்டு இருந்தீங்க. அந்த நிலைமை இன்னையிலேருந்தே மாறுதுங்க. உங்கள் ராசியை விட்டு சூரியன் வெளியில் வந்துட்டார், 2ஆம் இடத்துல வந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால இனிமேல் முன்கோபம் எல்லாம் குறைய ஆரம்பிக்குங்க. செவ்வாயும் நாளைய தினத்தில் வெளியில் வந்துடுறாரு, 2ஆம் இடத்துக்கு வராரு. அப்படி இருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. தெளிவான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. அதே மாதிரி உடம்பு உஷ்ணமாகவே இருந்தது இல்லைங்களா, சில நேரம் காய்ச்சல் அடிக்கிற மாதிரிலாம் இருந்தது இல்லை, அந்த நிலை மாறி இந்த மாதம் முழுக்க அழகாக நீங்கள் இருப்பீங்க. அதே போல் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் போன மாதம் அளவுக்கு மோசமாக இல்லாமல் இந்த மாதத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. ஆனால் பேசும்போது மட்டும் அது விவாதமாக மாறாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ராகு ஏற்கனவே உங்களுக்கு பலத்தை கொடுத்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க பணவரவு செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே போல் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் வலுத்து உட்கார்றதுனால பிள்ளைகளால் நல்ல ஒரு செய்திகள் எதிர்பார்க்கலாம். மகளுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கம் பிரச்சனைகள் விலகி பாகப்பிரிவினை சுமூகமாக முடியுங்க. அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறாங்க. அதனால் பழைய கடன் பிரச்சனை ஒன்றிலேருந்து வெளியில் வருவீங்க. அதே போல் புதனும் சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ சரியாகுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள், அது சம்பந்தப்பட்ட புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ விநாயக பெருமானை வணங்குறது நல்லது. பார்வை இழந்தவர்களுக்கு உதவுங்க. பச்சை அரிசி தானமாக கொடுங்க. தை மாதம் அருமையாக இருக்குங்க. மகர ராசிக்காரர்களே, கடந்த 1 மாத காலமாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்தின சூரியனும் செவ்வாயும் உங்கள் ராசிக்குள்ளார வந்து நுழைஞ்சிட்டாங்கங்க. குறிப்பாக சூரியன் இன்றைய தினத்தில் வந்து நுழைஞ்சிட்டார். செவ்வாயும் நாளைக்கு வந்து நுழைய இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டணுங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். சின்ன சின்ன வீண் பழியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சிறு சிறு விபத்துகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதுனால
தொலைதூர பயணங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. மலைப்பாதை அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. மலைப்பகுதிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் பகல் நேரத்தில் போங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். ராசிக்குள்ளார சூரியனும் செவ்வாயும் இந்த தை மாதம் முழுக்க தொடர இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வயிற்றுக்கோளாறு, அசிடிட்டி தொந்தரவுகள், தூக்கம் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி திடீர்னு எதையோ நினச்சி பயப்படுறது, அந்த மாதிரி தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுக்கு யோகாதிபதிகள் சுக்கிரனும் புதனும், அவங்க 2 பேருமே இந்த தை மாதம் முழுக்க அருமையாக இருக்காங்க. 2 பேருமே சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால சூரியனாலும் செவ்வாயாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இந்த 2 கிரகங்கள், அதாவது சுக்கிரன் புதனால் சமாளிச்சுக்கலாங்க. ரொம்ப நாளாக ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கள்ல, அந்த அறுவை சிகிச்சை செய்து நோயிலிருந்து நீங்கள் விடுபட்டு ஆரோக்கியமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வீடு மாறணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் மாறவே மாட்டேங்கிறீங்க. இந்த மாதம் எப்படியாவது மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல வைப்ரேஷன் உள்ள வீடு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்குங்க, ஆனால் அதே நேரத்தில் இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்களால் மோதல் வரும், கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. வியாபாரம் ஓரளவு லாபம் கொடுக்கும், சுமாராக தான் இருக்குது, ஆனால் சுக்கிரனால் லாபம் கொஞ்சம் வருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் வேலை சுமை வீண் பழிகள்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. அதனால் யாரையும் பகைச்சிக்காமல் கொண்டு போகிறது நல்லதுங்க. சகோதரங்களால் செலவுகள் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மனை நீங்கள் ஒரு முறையானும் சென்று வழிபடுவது நல்லது. அதே மாதிரி ஏழை நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க, பாசிப்பயிறு தானமாக கொடுங்க. இந்த மாதம் அருமையாக மாறுங்க. கும்பராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாதமாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல உட்கார்ந்து லாபத்தை கொடுத்து வந்த சூரியன் இப்போது 12வது வீட்டில் மறையிறது ஒரு வகையில் நல்லது தாங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதனுக்கு அவர் பகைவனாக இருக்கக்கூடியவர். அவர் மறையிறதுனால எதிர்பாராத திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, புதிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாமே தேடி வருங்க. அதே மாதிரி உங்கள் ராசிநாதனுக்கு மற்றொரு பகை கிரகமாகிய செவ்வாயும் 12வது வீட்டில் இந்த மாதம் முழுக்க இருக்கிறதுனால சகோதரங்களால் கொஞ்சம் அலைச்சல்கள், சகோதரங்களுடன் செலவுகள் இதெல்லாமே இருக்குங்க. ஆனால் அந்த 2 கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், சிக்கல்கள்லேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு சுக்கிரன் அழகாக உட்கார்றாருங்க. அப்படி இருக்கிறதுனால இதுவரைக்கும் சகோதரங்களோடு இருந்து வந்த சண்டை சச்சரவுகள்லாம் குறையும், சமாதானம் சேரும், சொத்து பத்து விவகாரங்கள் சில முக்கியமான முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எங்கே போனாலும் இந்த மாதம் முழுக்க ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதனும் போன்றிருக்காரு. அதனால் இந்த மாதம் முழுக்க பிள்ளைகளாலும் உங்களுக்கு நிம்மதி உண்டு. மகளுக்கு நிச்சயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது, திருமணம் நிச்சயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா திருமணமே திடீர்னு கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகனுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன கோபதாபங்கள் அதெல்லாம் விலகி மகனும் பொறுப்பாக இந்த மாதம் முழுக்க நடந்துப்பார். எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கவனமாக இருங்க. பழைய கோர்ட்டு கேஸு திடீர்னு ஏதாவது தொந்தரவு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதுனால வழக்கறிஞரை கொஞ்சம் சந்தித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சொத்து பத்து வாங்கிறது விற்கிறதுல கவனமாக இருங்க. அதே மாதிரி பிரச்சனைக்குரிய சொத்தை வாங்கிடாதீங்க, அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதம் முழுக்க வியாபாரம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு வாரம் நல்லா இருந்தது, ஒரு வாரம் டல் அடிக்குதுங்கிற மாதிரி இருக்கும், ஆனால் லாபம் உண்டு. அதே மாதிரி உத்தியோகத்தில் இடமாற்றங்கள், சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. குரு பகவானின் திருவருள் இந்த மாதம் முழுக்க இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியை சென்று தரிசனம் செய்யுங்கள். காது கேளாதவர்களுக்கு உதவுங்கள். வேர்க்கடலை தானமாக கொடுங்கள். தை மாதம் அருமையாக இருக்குங்க. மீன ராசிக்காரர்களே, இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு கொண்டாட்டம் தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இந்த மாதம் முழுக்க உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, திடீர் யோகங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அந்த இடம் விற்காமலே இருந்தது இல்லைங்களா, அது விற்று கைக்கு காசு வரும், கடனை பைசல் பண்ணுவீங்க. இன்னொரு புது இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே
வீடு கட்டின்னு இருக்கிறவங்க இந்த மாதத்தில் கிராண்டாக கிரகப்பிரவேசம் எல்லாம் செய்வீங்க. அதே மாதிரி அடகில் இருக்கிற நகைகளையும் மீட்டெடுப்பீங்க. அரசாங்கத்தாலும் ஆதாயம் இருக்குது. சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க, பெரிய பதவி வகிக்கிறவங்க, அவங்களுடைய நட்பெல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். அவங்க மூலமாக சில முக்கிய விஷயங்களை நீங்கள் முடிப்பீங்க. அதே மாதிரி சுக்கிரனும் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறதுனால புது டிசைனில் நகை நட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சகோதரிக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வருஷமாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கும் திடீர்னு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்தவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க.